திருநெல்வேலியில் இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த சைடில் ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. அழுகிய நிலையில் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 15 days 20 days அதே சோஃபாலேயே உட்காந்து அப்படியே இறந்துட்டாரம்மா. போடுறது பெத்த தாய் தகப்பன் இருக்கும் போதே தயவு செஞ்சு அவங்க வந்து பாருங்கள். போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரெண்டுமே கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக இப்படி இந்த சைடையும் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு நான் சும்மா வந்து இங்கே அது இருக்குது இப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. இது கிடையாது, இது வந்து ஒரு oh my god. அங்கே ஒரு வீடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடில் ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸ்டீஃபனோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு எக்ஸாக்ட்லி இதை பாருங்கள், தேடி வந்துட்டோம். இங்கே தான் ஸோ எல்லா இதுவுமே போட்டிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக இந்த வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த குவார்ட்டர்ஸில் வந்து இருந்திருக்கார். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க மேரேஜ் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எந்த மேரேஜுமே பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பையன் வந்து இருந்தால் அந்த பையனை நல்லா படித்து ஸோ ஐடி கம்பெனி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீஃபனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒய்ஃப் போனதுக்கப்புறம் கவலையிலேயே வந்து பார்த்திங்க இருந்து அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சு. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காகவே இருந்தார். அங்கேயே படுத்து இந்த இடம் ஆக்சுவலாக இவர் இங்கே வசித்த இடம், இது பக்கத்தில் அவரோட வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயே உட்காந்து அதே இடத்துல உட்காந்து அழுகி இறந்து போயிட்டாராம்மா. ஸோ அதுதான் வந்து ஒரு பயங்கரமான சோகம். ஏன் இறந்து போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுத்தமாக காலே பண்ணல. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கனடாலே எங்கேயே இருந்தாராம். கனடாவில் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஜூம் ஆகி போகுது. ஆக்சுவலாக அலையுது அப்படியே. நான் பேசும்போதே ஒரு மாதிரி அப்படியே மாதிரி அலையுது. யாரோ பின்னாடி வந்தால் அந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து யாரோ வந்தால் எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அலையுது. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிட்டு இருக்குதா உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் இந்த இடத்துல வந்து இறந்து போய், அதாவது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அழுகிய நிலையில் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 15 days 20 days அதே சோஃபாலேயே உட்காந்து அப்படியே இறந்துட்டாராம்மா. ஸோ இன்றைக்கி அந்த பிளேஸ்க்கு தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வசித்த இடம், அவரோட ஆத்மா இதுக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து பக்கத்தில் இருக்கவங்க யாருமே இந்த குவார்ட்டர்ஸ் கொஞ்ச நாள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஏன் இங்கேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா,
டிவைஸ் என்டையர் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏன் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அவர் இருந்தனால அவரோட பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அழுகி வந்து மோசமான ஸ்மெல் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வந்து ஆக்சுவலாக அவங்களால தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட் பண்ணிட்டாங்க. லேட்டராக அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதர்ச்சியாக ஒரு 4-5 பசங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து அப்படியே அழுதுகிட்டு கிராஸ் ஆகிட்டு வயசான ஒரு உருவம் வந்து ரொம்ப ஒரு அழுகிய நிலையில் வந்து கிராஸ் ஆனதாக சொல்லி அந்த பசங்க பார்த்து பயந்து ஓடிட்டாங்க நம்ம. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் இதுதான் வந்து முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடு இருக்கு. ஆக்சுவலாக ஏன் இந்த 3-4 வீட்டுக்கு அங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா பேசியிருந்திருக்காங்க. அதாவது சின்ன வயசில் வந்து அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்கனால ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கு. இவர் ஆக்சுவலாக வந்து இவரோட பையன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க, ஹாப்பியாக இருந்தார். அந்த ஹாப்பினஸ் போக பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமான நிலைமையாக மாறினது. ஸோ அதான் வந்து ஒரு இதாக இருந்தது. ஸோ திருநெல்வேலியில் இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நான் அதை உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த சாமி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரில அது எப்போ அவர் கும்பிட்டுருப்பாருன்னு தெரில. நான் அவரோட இருந்த இடத்துல தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். இதுதான் இதுக்கு வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆக்சுவலாக யாருமே இல்லை, வர்றதுக்கு வந்து சுத்தமாக வந்து டோட்டலாகவே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அவர் யூஸ் பண்ண ஆக்சுவலாக அந்த சோஃபாலாம் காணாங்க. இந்த ஒரு சோஃபாலாம் இங்கே இருந்திருக்கு, அந்த சோஃபாலாம் காணா. இதோ தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த ஹேட்டு தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஹேட் இருக்கு இல்லையா, இந்த தொப்பி, இந்த ஹேட் அவரோடது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டுக்கிட்ட இருப்பாராம்மா அவர். அந்த இதில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காரு. அந்த அவர் இந்த பாருங்க, அவர் மெடிசன் சாப்பிட்ருக்காரு. அந்த இது இங்கே பாருங்க மெடிசனு. அவர் ஊருக்கு அடிக்கடி போகும்போது அந்த பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இல்லை, எனக்கு இது பார்த்தோம் அப்படின்றது என்னால் கண்டிப்பாக வந்து ட்ரீட் பண்ண முடியுது இதுதான் அப்படின்றது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக உங்களை எல்லாத்துக்குமே ஒன்று தான் சொல்கிறேன். பெத்த தாய் தகப்பன் இருக்கும் போதே தயவு செஞ்சு அவங்க வந்து பாருங்கள். போனதுக்கப்புறமேட்டு அவங்கள யாருமே ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போகிறது கிடையாது. இங்கேருந்து ரொம்ப தூரம் போய் நம்ம வாழ்ந்து அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்க இல்லை அப்படின்ற போது உங்களால் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால் வந்து தன்னோட அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க கூட உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 50,000 60,000 எல்லாத்துக்குமே மணி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் முடிஞ்சால் உங்கள் அப்பா அம்மா அவங்க கூப்பிட்டு போய் அங்கே இருக்கவங்க இல்லை அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாருங்கள். பேசாமல் விட்ட ஒரு கம்யூனிகேஷன் நல்லா ஃபீல் பண்ணி ஒருத்தர் உட்காந்து அழுகிய நிறையில் இறந்துருக்காருன்னு சொல்லும் போது பார்க்கறதுக்கு மனசு கேட்கறதுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குதுங்களா. என் கண்ணு ரெண்டுமே கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக இப்படியும் இருக்கிறாங்களா நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லும் போது, சும்மா வெளியில் பார்க்கும்போது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டேன்னு வச்சு என்னங்க ஒரு யூஸ் இருக்குது? அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்கள வந்து நம்மளால் பார்த்துக்க முடியலன்னா நம்மளாம் என்ன ஆளுங்க? நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல கைஸ். ஆக்சுவலாக இது யாரும் அட்வைஸாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரோ உள்ளே வந்து பூந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அவர் மனைவியோட பேங்கிள் இது ஏதோ அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருந்துருக்காரு. இதோ ஹேட்டு. அவர் அதிகமாக ரொம்ப இந்த தொப்பி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த தலகாணி எல்லாமே அந்த இதோடு தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக நான் முடிஞ்சால் எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் அந்த வந்துருந்துச்சுன்னா நான் தேடி கண்டுபிடிச்சி நான் அதில் போடுறேன். வெளியே அதிகமாக ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக யாருக்கும் தெரியல. என்னது இது? ஆக்சுவலாக இதெல்லாம் ஏதோ ஒரு டிவி சுவிட்சு இது மாதிரி ஏதோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
எப்படி இந்த மைக்கா இங்கே பாருங்கண்ணே. நான் ஆக்சுவலாக நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ லைட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் அந்த டெக்னாலஜி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைட்லையும் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இது என்ன ரூம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக. இதுதான் அவரோட ஃப்ரெண்டுமே இருந்திருக்காங்க. அவங்க வெக்கேட் ஆகிட்டு ஆக்சுவலாக. பறவை சத்தம் போட்டாலே சம்திங் ஏதோ வருதுன்னு தான் அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வச்சுட்டு அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், பேசி பார்க்குறேன். ஸ்டீஃபன் அப்பா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்கள் நினச்சா என் கூட வந்து பேசலாம். உங்கள் பையன்கிட்ட உங்களால் பேச முடியல, ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் பேசலாம். எனக்கு தெரியும் இது வந்து பகல் டைம். நீங்கள் இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பட் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு ஏதாவது திட்டணும் அப்படி, உங்களை பையனை ஏதாவது திட்டணுமா இல்லை உங்கள் பையன்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். நான் என்னோட ஏதாவது ஒரு அறிகுறி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ணி போனதுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு பண்ணி போட்டு இந்த பசங்க அப்பா அம்மா பார்க்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் இது மூலியமா தெரியப்படுத்திக்கலாம். அதுக்காகவாச்சும் நீங்கள் எங்க கூட வந்து நீங்கள் பேசுங்க. சவுண்டே இல்லை கைஸ். எனக்கு தெரியும், எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இப்போலாம் போய் நின்று பகலில் போயிட்டு பேய் வருமா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் நான் வந்து சொல்ல வரல. நான் ஆக்சுவலாக உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் கைஸ் ஆக்சுவலாக கிச்சனாக இருந்திருக்கு. இப்போ இந்த கரும்பு இன்னும் கூட வாடையாக இருக்குது. என்ன இது மெடிசனா? இது என்ன மெடிசன்னு தெரியல ஆக்சுவலாக. கை காலுக்கு வலிக்கும்னு நினைக்கிறேன், அந்த மெடிசன் நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் இதில் டாக்டர் நர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக மறுபடியும் நான் திருப்பி இந்த பிளேஸ் மறுபடியும் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பயங்கர சென்டிமெண்டெல்லாம் இருக்குது. என்னால் இங்கே இன்னைக்கு பேச முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணிடுவேன். இன்றைக்கி பேச முடியலன்னா கண்டிப்பாக திருப்பி இன்னொரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேசுவேன். ஆக்சுவலாக வந்து ரயில்வே எம்ப்ளாயி அந்த கார்டெலாம் இருக்கும் இல்லையா, அந்த கார்டோட பின்னாடி போவாராமா. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்திருக்காரு. ப்ரஷ்ஷு அங்கேருந்து இந்த ஆக்சுவலாக அதுக்கப்புறம் யாருமே வரலைங்க இந்த இடத்துல. பார்த்தீங்களா, இந்த பையனோட ஸ்கூல் பேக்கு என்ன தண்ணி டேங்கோட இது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக கீழே குமிச்சேங்க, அந்த இடத்துல சன்னு கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கல எதுவுமே, ஆனால் ஒரு ஃபீல் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸ்டீஃபன் சார், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள்கிட்ட நான் பேசலாமா? இன்னைக்கு சண்டே ஆக்சுவலாக நீங்கள் சர்ச்சுக்கு போயிருப்பீங்களா? நான் உங்களை கேள்வி கிண்டல்லாம் பண்ணல, உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஆக்சுவலாக இதுதான் அந்த இடம். இப்போ எந்த விஷயமும் நடக்கலை ஆக்சுவலாக. ஆனால் அதை வந்துட்டும் நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் சும்மா வந்து இங்கே அது இருக்குது இப்படி இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் இந்த பிளேஸ்க்கு நான் மறுபடியும் திருப்பி வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அண்ட் ஏன்னா நான் இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தேடி போயிட்டுருக்கேன். போகும்போது தான் இந்த பிளேஸ் வந்து பார்த்தேன். உண்மையில சொல்கிறேன், பயங்கரமான ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்படிலாம் வந்து யாருமே வந்து நான் ஒரு அப்பா அம்மா வந்துட்டு இவ்வளோ தூரம் போய் அவன் ஒரு கால் கூட பண்ணாமல் அப்படின்னா அவன்லாம் நல்ல மனுஷனாகவே கிடையாது.
எனக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக நான் அந்த இடத்த போய் காமிக்கிறேன். செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு அது சொல்லும் போது. ஸோ இதுதான் அவங்க வீடு. ஆக்சுவலாக இது அவங்க வீடு கிடையாது, இது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ். இதை நம்ம வீடுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த குவார்ட்டர்ஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீடு இதெல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு அவங்க ஆஃபீஸர் கேட்டகரின்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே இருந்திருக்காரு. பட் பேசுகிறதுக்கு யாருமே நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அதை விட்டுட்டு அதோட சொல்யூஷன் வந்து இதுதான்றது கிடையாது. இங்கேயே அது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் கிளம்புறேன். திருப்பி நான் இந்த திருநெல்வேலிக்கு மறுபடியும் நான் வந்து இந்த பிளேஸ் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இன்னொரு நாள் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு நாள் வரும்போது இந்த பிளேஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு யாரெல்லாம் அப்பா அம்மாவை வந்து லவ் பண்ணாமல் இருக்காங்களோ, இந்த டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே போதுங்க. ஒரே வீட்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் இருந்தாலே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். another video. Until then, bye from me. Catch you later guys. நான் போனேன்னே குருவி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? நான் போனோடனே குருவி சத்தம் கேட்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவோம். நான் எப்படி வந்தேனே தெரியல ஆக்சுவலாக. எனக்கு இந்த வீடா இல்லை அந்த வீடான்றது தெரில. ஆனால் இந்த 2 வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நான் கிளம்புறேன். அதனால் அந்த வாடை அந்த உள்ள இந்த பூனை செத்து போன வாடையை என்னால் தாங்க முடியல கைஸ்லாம். இப்படி வாடை இருக்குது. ஸோ மறுபடியும் திருப்பி நான் அந்த பிளேஸ்க்கு வருவேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கிறத நான் பார்க்குறேன்.